ஹலோ மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண வேகன்சி நோட்டிஃபிகேஷனை தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 2329 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கம்யூனிட்டிக்கு அந்த வேகன்சி எல்லாமே சொல்லியிருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 வகையான கேட்டகரிக்குமே போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 121 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 51 வேகன்சி, நல்ல வேகன்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி டி போஸ்ட்டில் ஒரு 33 வேகன்சியும், எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் ஒரு 35 வேகன்சியும், டிரைவரில் ஒரு 2 வேகன்சிக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு நோட்டிஃபிகேஷனாக எடுத்து அந்த வேகன்சி டீட்டெயில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இதற்கான அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 14/5/2024 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மே 10 வரைக்கும் அந்த ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மே 5 சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 10 தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்காக ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 10 ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 35 தேர்வுகள். அந்த டெஸ்ட்டில் வர மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா சிலபஸுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ஜூன்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கொடுப்போம். ஜூன் 2023லேருந்து ஜூன் 2024 வரைக்கும். ஆக்சுவலாக ஜூலை மாதம் வரைக்குமே படிக்க வேண்டியது வரும். அதனால் ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபரும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்டிங்க்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். 10 ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், ஃபீஸ் அதிகமாகிடும். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆஃபராக 499 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த எம்எஸ்சி பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8th கேட்டகரி போஸ்ட் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதோட பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எல்லாமே இருக்கும், சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாக பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். அதோட லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ஷெடியூல் ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். நல்லாவே ரிவிஷன் பண்ணி படிக்க முடியும். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருக்கோம். குரூப் 4 கூட அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குரூப் 4க்கான கிளாஸஸ்மே போயிட்டுருக்கு. அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்லாம் கூட இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கூட வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள் பிடிஎஃப்மே கொடுத்துருக்கோம். அந்த கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணி சாம்பிள் பிடிஎஃப்மே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணுனாலும் சரி, பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இப்போ அந்த வேகன்சி எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கேட்டகரி ஏ போஸ்ட், அதாவது எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு 27/5/2024 வரைக்கும் எல்லா போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணலாம். இதில் எக்ஸாமினரில் 3 வேகன்சி, லெவல் 8 சேலரி 19,500 ஸ்டார்ட் ஆகும். ரீடரில் 1 வேகன்சி, இதுக்கும் லெவல் 8 சேலரி தான் 19,500 ஸ்டார்ட் ஆகும். சீனியர் பைலீஃப்க்கு 4 வேகன்சி, இதுக்கும் லெவல் 8 சேலரி 19,500 ஸ்டார்ட் ஆகும். ப்ராசஸ் சர்வரில் 17 வேகன்சி சொல்லியிருக்காங்க. லெவல் 7 சேலரி 19,000 ஸ்டார்ட் ஆகும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. லெவல் 3 சேலரி 16,600 ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி இந்த கேட்டகரி ஏ போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினரில் இருக்க 3 வேகன்சியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், ஓகேவா, அதாவது எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும். 1 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. பிசியில் 1 வேகன்சி, எஸ்சியில் உமன்ஸுக்கு, அதுவும் டிஸ்ட்ரிக்டிவ் விடோவுக்கு தான் 1 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 3 வேகன்சி. யாருனாலும் அப்ளை பண்ணலாம், எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா, ஓகேவா. அடுத்து ரீடரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சி 60 இயரில் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு டிஸ்ட்ரிக்டிவ் விடோவில் அவங்களும் பிஎஸ்டிஎம் வச்சுருந்து ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ரீடரில் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து சீனியர் பைலீஃபில் ஜென்ரலில் உமன்ஸ்க்கே 1 வேகன்சி சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் மேல் கேண்டிடேட் அந்தந்த கம்யூனிட்டியில் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பிசியில் உமனுக்கு 1 வேகன்சி,
எம்பிசி டிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா அந்த ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எஸ்சியில் ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி அந்த 4 வேக்கன்சியை பிரிச்சிருக்காங்க. அடுத்து ப்ராசஸ் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லே 2 வேக்கன்சி சொல்லிட்டாங்க. எந்த விதமான ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனும் இல்லாமல் ஜென்ரல்லே 2 வேக்கன்சி இருக்குன்றனால எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ஜென்ரல்லையும் உமன், ஜென்ரலில் உமன் வித் பிஎஸ்டிஎம், ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வித் ப்ரையாரிட்டி, பிசிக்கு, அதுக்கப்புறம் பிசிலே எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசிலே உமன்ஸ்க்கு, பிசி முஸ்லீமில் உமன்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் விடோவுக்கு, அது மட்டும் இல்லாமல் எம்பிசிஆர் டிசி, எம்பிசிஆர் டிசியில் ப்ரையாரிட்டி உள்ளவங்க, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் ஒரு வேக்கன்சி எம்பிசி டிசியில் சொல்லியிருக்காங்க. எஸ்சி உமன், எஸ்சி ப்ரையாரிட்டி, எஸ்சி அறந்த இதில் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேக்கன்சியாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் அந்த 17 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லையும் ஜென்ரல்லே ஒரு வேக்கன்சி சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் அப்ளை பண்ணலாம். காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல்லே நிறைய வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் காஞ்சிபுரத்துக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரி பி போஸ்ட், அதாவது டிரைவர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. லெவல் 8 சேலரி தான் 19,500 ஸ்டார்ட் ஆகும். அந்த 2ல் ஒரு வேக்கன்சி வந்து ஜென்ரலில் உமனில் டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். எஸ்சியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரி சி போஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க. அந்த காப்பீஸ் அட்டெண்டருக்கு கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா 51 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. லெவல் 1 சேலரி தான் 15,700 ஸ்டார்ட் ஆகும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு நல்ல வேக்கன்சி தான் சொல்லணும். அந்த 51 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லே 5 வேக்கன்சி இருக்குது. அதனால் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல்லே பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க, ஜென்ரல்லே உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லியும் வேக்கன்சி நல்லாவே பிரிச்சிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 வேக்கன்சி இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்டுக்குமே தனியாக வேக்கன்சி எல்லாமே இருக்குன்றனால எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ரிசர்வேஷன் இருக்குது எல்லாருக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி போஸ்டிங்கில் மொத்தமாக ஒரு 33 வேக்கன்சி. தூய்மை பணியாளரில் 3, காவலரில் 8, இரவு காவலர் மற்றும் மசால்ஜியில் 4, மசால்ஜியில் 18ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே லெவல் 1 சேலரி தான். இதில் கிளீன்லெஸ் ஒர்க்கில் ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அடுத்து எம்பிசிஆர் டிசியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சி அருந்ததில் உமனில் டிஸ்டிங்க்ட் விடோவில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கன்சி. அடுத்து வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் உமனுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எல்லா உமன்ஸ் கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஒரு வேக்கன்சி, பிசியில் 1, எம்பிசி டிசியில் உமன்ஸ்க்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்டியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 1ன்னு சொல்லி அந்த 8 வேக்கன்சியை பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனுக்கு மசால்ஜில் ஜென்ரலில் உமனில் டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு 1, பிசியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 1, எம்பிசி டிசியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 1, எஸ்சியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 1ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரையாரிட்டினா ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை தமிழில் படித்தது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது, அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் விடோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி அவங்க லிஸ்ட்டை நிறையவே கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அடுத்து மசால்ஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலே ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் மசால்ஜி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஜென்ரலில் உமனுக்கு ஜென்ரலே அந்த பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன்லேயும் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, பிசியிலே ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, எம்பிசி டிசியில் உமன்ஸ் கேண்டிடேட், எம்பிசி டிசிலே ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, எம்பிசி டிசியில் பிடபிள்யூ கேண்டிடேட், எஸ்சியில் 1, அது மட்டும் இல்லாமல் எஸ்சி உமன்ஸில் டிஸ்டிங்க்ட் விடோவுக்கு 1, எஸ்சியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, எஸ்சி அருந்ததியரில் ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி அந்த வேக்கன்சி எல்லாமே பிரிச்சிருக்காங்க. இதுதான் காஞ்சிபுரத்துக்கான வேக்கன்சி. காஞ்சிபுரத்தில் வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 121 வேக்கன்சி. ஜென்ரலே நிறையா வேக்கன்சி இருக்குன்றனால எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வேக்கன்சி டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு எந்த போஸ்டிங் சொல்லி அப்ளை பண்ணுங்கள். இந்த 4 வகையான கேட்டகரி எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இருக்கிறவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிசிஎம் கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த 8th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டில் 8th மட்டும் முடித்தவங்களுக்கு, 10th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டில் 10th மட்டும் முடித்தவங்களுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் 12வது டிகிரி டிப்ளமோலாம் படிச்சிருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டே கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே. அடுத்து எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எம்பிசி பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கும் 500 ஃபீஸ் கட்டணும். ஆனால் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த போஸ்டிங்க்குமே ஃபீஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற எல்லா போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகளுக்கும் எந்த போஸ்டிங்க்குமே ஃபீஸ் கிடையாது. அதனால் நீங்களும் எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி ஏல வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே, அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப், அந்த ப்ராசஸ் ரைட்டர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா SSLC 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான்.
ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எஸ்எஸ்எல்சி 10th தான், ஒரு 6 மாதம் வந்து அந்த மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுல முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் OMR முறையில் தான் தேர்வு. 170 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்லேருந்து 50 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 120 கொஸ்டின் மேக்ஸோட சேர்த்து. மற்றபடி வைவா வாய்ஸில் ஒரு 30 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க. தமிழ்நாடு பாட புத்தகம் தான். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அறிவியல், வரலாறு, நடப்பு நிகழ்வுகள், இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்புலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸில் என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து கேட்டகரி பி போஸ்டிங், அதாவது டிரைவர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி படிச்சிருந்தா போதும், ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும், 5 ஆண்டு முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OMR முறையில் தான் தேர்வு. 100 மதிப்பெண்களுக்கு 50 கொஸ்டின் வந்து தமிழ்லையும் 50 கொஸ்டின் வந்து பொது அறிவுலையும் கேட்பாங்க. 70 மார்க்கு வந்து அந்த செய்முறை தேர்வு, மறுபடியும் 30 மார்க் வந்து வைவா வாய்ஸ் வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் பொது தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் ரிலேட்டடாக அந்த டிரைவிங் ரூல்ஸு, டிராஃபிக் ரூல்ஸும் பொறுத்து ஒரு 50 கொஸ்டின் பொது அறிவுக்கு கேட்பாங்க. அடுத்து கேட்டகரி சி போஸ்டிங், ஓகேவா. கேட்டகரி சியில் அந்த அட்டெண்டர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 8th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 8th நிகரான குவாலிஃபிகேஷன். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தா முன்னுரிமை கொடுப்பாங்க 2 வீலர் 4 வீலருக்கு. அடுத்து சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின், இதில் 50 கொஸ்டின் வந்து தமிழ்லையும் 50 கொஸ்டின் வந்து பொது அறிவுலேருந்தும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் 70 மார்க்குக்கு வைப்பாங்க. வாய்மொழி தேர்வு வைவா வாய்ஸ் வந்து 30 மார்க்குக்கு வைப்பாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பொது தமிழ்லேருந்து தமிழ்நாடு பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அடிப்படை கணித திறன் மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டகரி சிக்கு. அடுத்து கேட்டகரி டியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அதாவது 8th குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே படிச்சிருந்தாலும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி சி மாதிரி தான், தமிழ்லேருந்து 50, பொது அறிவுலேருந்து 50, அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வு அந்த ப்ராக்டிக்கலில் 70, வைவா வாய்ஸ் வாய்மொழி தேர்வில் 30 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு பாட புத்தகத்துலேருந்து பொது தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவு வந்து நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மேக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, அலுவலக பராமரிப்புலேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி இதற்கான சிலபஸ் கேட்டகரி டிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903322990 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே பிடிஎஃப்ல அந்த கிளாஸஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.